நான் எப்படி இன்றைக்கி இறால் பிரியாணி செய்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப நாள் ஆசை எனக்கு இறால் பிரியாணி செய்யணும்னு. இன்றைக்கி வந்து செஞ்சுட்டேன் ஒரு வழியாக. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் புதினாச்சு. இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறதுனால சரி மஞ்சட்டிலே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சட்டியை வச்சுருக்கேன். 4 பேருக்கு தக்கன இன்றைக்கி செய்ய போகிறேன். ஏற்கனவே எண்ணெய் சேர்த்து சூடாகிருச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு எதுவுமே போடலை, வெறும் பிரியாணி இலை மட்டும் போட்டு தாளித்தா போதும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். அடுத்து தக்காளி. இப்போ வந்து இதை வந்து ரொம்ப முருக நம்ம வந்து வதக்கக்கூடாது, ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். இந்த இஞ்சி பூண்டு வாடை கொஞ்சம் போகணும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான புதினா சேர்த்துக்கிடுவோம். இப்போ அதையும் ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே ரெடி பண்ண பிரியாணி மசாலா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கிறேன். இது வந்து அரை கிலோ இறாலுக்கு 1/2 கிலோ அரிசி தான் போட போகிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கிடுவோம். பாஸ்மதி அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி எப்படி வற்றிருச்சு பாருங்கள். தண்ணி வந்து அளவு தண்ணி வைக்கல, ஒரு குத்து மதிப்பாக தான் தண்ணியை நான் வச்சுருக்கேன். நீங்கள் அளவு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை லெமன் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இது நல்லா கிளறிட்டு தம் போட்டு இறக்கணும்னா இறால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.